நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சமுதாய ஒற்றுமை காப்போம், நாடார் நலம் காப்போம். நெல்லை தூத்துக்குடி நாடார் மகளிர் பரிபாலன சங்கத்துடைய முன்னோர்கள் நாளெல்லாம் எட்டலாம் என்று மகளிர் பரிபாலன சங்கத்திற்கு மகளிர் வசூல் செய்து வளர்த்த சங்கம் இன்றைய தினம் சிறு பிள்ளையை கல்லை போட்டு கொள்வது போல் இந்த சங்கத்தை கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நிலையெல்லாம் பல்வேறு நம்முடைய நிர்வாகிகளுக்கு தெரிந்திருந்தாலும் பல்வேறு சூழலில் இந்த சங்கம் தள்ளாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற அத்தனை நாடார் பெருமக்களும் அண்ணாச்சி எர்ணாள் நாராயண அவர்கள் நடக்கின்ற பிரச்சனையை எடுத்து சொல்லி அவரை இந்த விழாவுக்கு தலைமையேற்க செய்து அண்ணாச்சி பத்மநாபன் அவர்கள், மாரித்தந்தை அவர்கள் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் சென்று இந்த கோரிக்கை வைத்தார்கள். அண்ணாச்சி அவர்களும் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவர்கள் 3 வருஷம் பொறுப்புக்கு வந்திருக்கின்றார்கள், அவர்கள் சிறந்த நிர்வாகம் செய்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பில் இருந்த ஆனந்தராஜ் அவர்களை அவருடைய ஓட்டருக்கு அழைத்து பேசி இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசினார்கள். அடிக்கடி வழக்கு, இரும்புத்தோடு கேஸ் எல்லாம் பேசும்போது தப்பு நடந்து போச்சு, நான் பார்த்து செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாச்சி சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த இரும்புத்தோடையும் பொதுக்குழுவில் அடிக்க வந்தவர்களையும் நீக்கி வைத்து விட்டு வேற யாராவது ஸ்கூல்ல ஒரு நிர்வாகத்தை நீங்க போட்டு திறம்பட செய்தால் இருக்கின்ற கமிட்டி மெம்பர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள், அதுக்கு நான் பொறுப்பு என்று சொன்னார்கள். சரி என்று சொன்னவர் மீண்டும் 4 நாள் கழித்து எந்த பதிலும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தவர்களுடைய பண்பை பாராட்டு விட்டார் தலைவர் இருக்கின்ற தலைவர் ஆனந்தராஜ் அவர்கள். ஏன்னா ஒரு பொறுப்புக்கு தலைவராக வருகின்றவர்கள் யார் எதை சொன்னாலும் அவருக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. தலைவராக இருப்பவர்கள் எல்லாத்தையும் நம்முடைய பிள்ளைகள் மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி, சகோதரிகள் மாதிரி நினைத்து அந்த சங்கத்தில் உள்ள நாடார் பெருமக்களுக்கு எவ்வாறு பயன் அடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய பணிகள் இருக்க வேண்டுமே தவிர இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடித்தவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து கொண்டு இங்கே கூறியிருந்தார்கள். கடந்த ஒவ்வொரு ஆண்டுகளாலும் எங்கள்கிட்ட அந்த பதிவு இருக்கும். அந்த பதிவிலே விக்ரமராஜா பெயரிலே 94 லட்சம் ஒரு ஸ்கூல்லையும், இன்னொரு ஸ்கூல்ல 24 லட்சம் ஒரு பட்டம், ரெகுலரா 25 லட்சமும் வந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்கூல்ல 94 லட்சம், ஒரு ஸ்கூல்ல 25 லட்சம் விக்ரமராஜா பட்டியல் கடந்த 10 வருட காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுக்கு அவர்கள் பிரிண்ட் பண்ணிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வெறும் 10 எழுதியிருக்காங்க, பேர் எடுத்துட்டாங்க. அப்ப என்ன பொதுக்குழு கடன்தாரர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 94,97,500. இன்னொரு இதுல கடன்தாரர் 25 லட்சம். அந்த பணம் இப்ப விக்ரமராஜா கொடுத்துட்டு வேற கடன் கொடுத்திருக்காங்களான்னு தெரியல. பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளவு கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் அத்தாச்சு. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, எல்லாரும் நான் ஒவ்வொரு கூட்டத்தையும் சொல்றேன். கூட்டத்துல சிவன் சொத்து கோநாசம் ஒரு சிவன் சொத்து மாதிரி எல்லாரும் கோயில் மாதிரி நிர்வாகம் பண்ண வேண்டியது. ஏன் சொல்றேன்னா, முன்னோர்களை முன்னோர்களுக்கு நாம் தோற ஒரு கடமையே தான். அதாவது கல்வி படிக்கிறதுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு 30% பிள்ளைகளுக்கு ஏழை மாணவர்களுக்கு உறவுகள் முன்னோர்கள் சொல்லி நாங்க கடந்த பிரிவுல அந்த கல்வியில கட்டணத்துல 50% பயனளிக்கிற வேலையை செஞ்சு சுந்தரன் பேர்ல எல்லாரும் சேர்ந்து திறம்பட நடத்தி ஏற்பட்டு இருந்தோம். அது அந்த மாதிரி பயன்பட்டு அந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு வரசமையிலையும் பல்லாவரசையிலையும் கல்வி நிறுவனம் வாங்கி நியாயமான முறையில செயல்பட்டு அங்க இருக்க நாடார்களுக்கும் புரோஜனமா இருக்கும். கல்விக்கு அந்த காமராஜனுடைய பெருமையை இந்த சங்கம் அடைஞ்சிருக்கும். காரணம் தீடு என்னன்னு சொன்னா, ஒரு 13 கம்பெனி அந்த கம்பெனி லிஸ்ட் எடுங்க. அப்படி 13 கம்பெனி போடுற கிட்டத்தட்ட சில கம்பெனிக்கு 25 லட்சம், 15 லட்சம், 18 லட்சம், 25 லட்சம், 25 லட்சம் இப்படி கேஷ் வித்ட்ராவல் பண்ணிருக்காங்க. கேஷ் வித்ட்ராவல் பண்ணவே கூடாது. அதை இப்ப எல்லாம் கோர்ட்ல தீர்ப்பு வர இருக்குது. 4 ஹியரிங்கா
இப்ப இருக்க நிர்வாக செயலாளர் வந்து அந்த கோர்ட்ல வந்து ஆஜராகல. நல்ல வேலை நம்ம ஆளுநர் என்ன சொன்னாலும் ஆட்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அந்த பத்மநாபன் துணைத் தலைவர் மற்றும் நம்ம நிர்வாகிகள் இம்யூனிட்டி பெட்டிஷன் போட்டு இதை தற்சமயம் தடுத்து வச்சிருக்காங்க என்று இதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கேஸை வந்து திறம்பட நடத்துவார் என்று தம்பி பெரியசாமி பெரியசாமியுடைய மகன் சந்திரசேகர பாண்டியன் எதிர்பார்த்தோம். அந்த சூழ்நிலையில அவர் வந்து அந்த கேஸை சரியா நடத்தல. இப்ப என்ன சொல்றாங்க, 3 பேரை நீக்கிருக்காங்க, யாருக்கும் எந்த லெட்டர் கொடுக்கல, எனக்கெல்லாம் எதுக்கு நீக்கினாங்கன்னே தெரியாது, நீக்கினதா சொல்றாங்க, அதுதான் தெரியும். அதனால் பொதுக்குழுல வந்து நம்ம அனைவரும் பொதுக்குழு நேரத்துல எல்லாரும் அந்த பொதுக்குழு மேடையில வந்து அமர்ந்து நியாயம் கேட்க வேண்டும், சிறப்பான ஒரு பொதுக்குழுவை அமர்த்திட வேண்டும். அதற்கெல்லாம் நம்முடைய தளபதி நாராயணன் மீனாட்சி அவர்கள் சிறப்பாக செய்து தருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல எக்மூர்ல 5 மாடி கட்டணம் கட்டியிருக்கிறோம். நான் இருக்கிற வரைக்கும் எந்த விதத்திலையும் செக்கில் நான் கையெழுத்தே கிடையாது. நான் முதல்ல கேட்டேன், இங்க இருக்க நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் தெரியும், செக்கில் வந்து சந்திரசேகரே கையெழுத்து போட்டு விடுறது, பணம் வந்து சந்திரசேகரே கொடுக்கட்டு 2 மேனேஜரும் போட்டு எல்லாம் நிர்வாகம் பாருங்க கொடுத்தது தவிர அந்த பில்டிங் வந்து 2,85,00,000 தான் செலவு பண்ணிருக்கோம். 2 லிப்டுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டு 5 வாட்டர் டேங்க் கட்டி எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி கண்ணாடி கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணி கிரானைட் வரைக்கும் போட்டு பெயிண்ட் அடிச்சு லைட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப வந்து 4 கோடி 5 கோடின்னு சொல்லி கணக்கு எழுதுனா அதுக்கு நாங்கெல்லாம் பொறுப்பு கிடையாது. 10 பேரை வச்சு கணக்கு பார்ப்போம் என்ன இருந்தாலும். அதே மாதிரி பக்கத்து இடம் வாங்குறதுக்கு வந்து பேசுறதுக்கு யாரெல்லாம் போறோம், பத்மநாபன் ஆச்சு, மாரி தங்கம், நம்ம சந்திரசேகர், நான் போற ஆனந்தாச்சு, தமிழ் விநாயகம் எல்லாரும் போறோம். அந்த விவகாரத்தை பேசுறோம். பக்கத்து இடம் எப்படியாவது வாங்கணும்னு சொல்றோம். 1 கிரவுண்ட் 600 ஸ்கொயர் ஃபீட் அதை எப்படியாவது வாங்கணும்னு வரும்போது நேரடியா போய் பேசும்போது அவர் 6 கோடி சொல்றாரு, 5 கோடி சொல்றாரு, கடைசியில 4 கோடி 1 லட்சம் சொல்றாரு. நாங்க என்ன பண்றோம், சரி நீங்க முதல்ல அதுக்கு இடத்துக்கு தனியா ஒரு பட்டா வாங்கி கொடுத்துருங்க, தனியா பட்டா வாங்கி கொடுத்தா நாங்க அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரோம். தனியா பட்டா வாங்குறதுக்கு உடனே எங்கே கூப்பிட்டு சொல்றாரு, முருகன் நீங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்கிட்டாங்க. சரி நீ பட்டாவுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பில்டிங்க 3 பேருக்கு அனுமதிக்குள்ள சொத்து, அதை தனியா பிரிச்சா மட்டும்தான் அதை பட்டா கொடுக்க முடியும்னு சொல்றான். அப்படி இருக்கிற காலத்துல 1 வருஷம் இவங்க வந்து எந்த இடத்துலையும் வாங்கல. நான் என்ன பண்ணேன், அவருக்கு பெர்மிஷன் வாங்கி லேண்ட் ஓனருக்கு பெர்மிஷன் வாங்கி 150 ஜாக்கிய 2 சைடு நிப்பாட்டி 3 ஃப்ளோரையும் அப்படியே கட் பண்ணி எடுத்து தனியா பிரிச்சுட்டேன். பிரிச்சு சேர வச்சு தனியா பட்டா வாங்கியாச்சு. வாங்கி இது பண்ணும்போது வாங்க மாட்டேன்னாங்க. அப்போ முதல்ல நம்ம வந்து அதை லார்ஜா நம்ம வந்து சீர் செய்து நடத்தலாம்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அதை இடிச்சு எடுத்துருங்க, புதுசா கட்டுக்கிட்டாங்க. புதுசா கட்டணும்னா அப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாங்க. வேண்டாம்னு சொல்லி முழுது சொல்லியிருந்தா நான் வாங்கியிருப்பேன். உண்மையை சொல்றேன், சங்கத்தை எடுத்தது நம்ம அப்படி வாங்கி இது பண்ணக்கூடாது. ஆனந்தராஜுக்கு போன் பண்றாங்க, ஆனந்தராஜனை அந்த இடத்துல நான் கூப்பிட்டு போயிருக்கேன், கொஞ்சம் இடத்த கொஞ்சம் குறைச்சு கூட கொடுங்க, அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது புண்ணியமா வரும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு வயசான ஒரு லீகலர் வந்து சாவர கண்டிஷன்ல இருக்காரு. நம்ம இதுக்குமே டிலே பண்ணக்கூடாது, எப்படியாவது பேசி நீங்க முடிச்சுடுங்க. சந்திரசேகர் சொன்னா அதையும் பண்ணி விட்டுருவோம், வேற யாருக்கும் எத்தக்கூடாது. அந்த மாதிரி நீங்க போயின்னு சொல்லி பேசி தாமசன் தம்பி ஆபீஸரை கூப்பிட்டு அவரை வச்சு பேசி இந்த மாதிரி 30-40 கம்மி பண்ணி நாங்க முதல்ல பில்டிங் இடிக்க போறோம், அதனால அதுக்கு குறைச்சிக்கிடுங்க. திருப்பி 15 வருஷம் கேஸ் நடந்திருக்கு, மீண்டும் கேஸ் கோர்ட்டு கேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை அந்த இடத்துல கூப்பிட்டு பூஜை போட்டேன். 1 பைசா கொடுக்கல சங்கத்துல இருந்து. சங்கத்துல இருந்து எவ்வளவு பொருள் கொடுத்தாங்களா, தலைவர் பொருளாக இருக்காங்க, 100 ரூபாய் கொடுத்துருப்பாங்களா, அந்த பில்டிங்கை இடிச்சு லோன் பண்றதுக்கு பணம் கொடுத்துருப்பாங்களா, யாருமே 1 பைசா கொடுக்கல. நாங்க 16 கோடியை மறைக்கிறதுக்கு நாங்க முன்னாள் நிர்வாகத்தில் இருந்தவங்க 40 லட்சம் கம்மியா முடிச்சுட்டு முன்னாள் நிர்வாகத்தில் சந்திரசேகர் இருந்தாலும் வேற இருந்தா முன்னாள் நிர்வாக செயலாளர் சந்திரசேகர் இருந்தாலும் இல்லையா நாங்க இருக்க தலைவர் கேட்கிறேன். அதனால இந்த காமெடி பண்றவங்க வச்சுக்க வேண்டாம். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த சங்கத்துல எந்த தவறு யாரு செஞ்சாலும் நேருக்கு நேர் வந்து கேட்கிற சக்தி இருக்கு, நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசினாதான் தீரும், யாரா இருக்கட்டும். ஆனா ஒருத்தர் மேல குற்றம் சொன்னாலும் ஒருத்தர் மேல குற்றம் சொன்னாலும் அது என்ன பாதிக்கும், இன்னொரு ஆள் சங்கத்துல வந்து பொய்யான குற்றம் பார்த்தாலும் அவங்களை பாதிக்கும். சமுதாய ஒற்றுமைங்கிறது நேருக்கு நேரம் உட்கார்ந்து பார்த்து தீட்டா மட்டும்தான் முடியுமே தவிர பொய் சொல்வதை நிப்பாட்டி இந்த சமுதாயத்துக்கும் நம்ம நாடார் சமுதாயத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையில் நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தை கேட்டு வர்ற பொதுக்குழுல நீங்க நல்லா அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணாச்சி சில கருத்துக்களை சொல்வார்கள். அவர்கள் என்ன சொல்வார்களோ அவர்கள் பின்னால் நாம் நிற்போம் என்று சொல்லி
வாய்ப்பிருக்கும் அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய். நன்றி. முருகன் ஒரே விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க. அந்த கட்டடம் உடைக்கிறப்போ அதுல 7 கடை இருந்ததுன்னு நினைக்கிறேன். 1 பைசா கொடுக்காம 7 கடையும் காலி பண்ணி சங்கத்துக்கு மிச்சம் பிடிச்சு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு அவர் நீக்கப்பட்டார். நன்றி. அடுத்தபடியாக நிகழ்வின் இறுதியாக சமுதாய காவலர், சங்கங்களின் பாதுகாவலர் தளபதி எர்ணாபுரிய நாராயணன் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.